18 தர்பார். வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நான் உங்க இழில். டெல்லிக்கு பறந்து போய் அப்படியே மலமலன்னு ஒரு 100 கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு ஒருத்தரை கூட்டு போய் வச்சிருக்காங்க. பதில் சரியா வரல ஓல் இருக்கு, அதனால அடுத்த நாளும் இருக்கும்னு சொல்லிக்கிறதாக. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பொங்கல் திருவிழா களை கட்டி ஓடிக்கிட்டு இருக்கு. கரும்பு பானை அது இதுன்னு ஏகத்துக்கு விற்பனை ஆகிட்டு இருக்கு. சில பேர் 3000 ரூபா வாங்கின சந்தோஷத்தில் திக்கு முக்காடி போயிருக்காங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை தர்பாருக்குள்ள வச்சிருக்கிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள சரட்டுன்னு போவோம். தமிழ் சினிமாக்குள்ள போறோம். மனையூரில் காரை எடுத்தோம், நேராக பிளைட்டை பிடிச்சோம், சர்ன்னு மேலாக போச்சு. அப்படியே போய் கீழே இறங்கினா அங்கே காரை பிடிச்சா நேராக போனோம். கிட்டத்தட்ட ஒரு 100-150 கேள்வியை கேட்கணும்னு சொன்னாங்க. எத்தனை கேள்வி கேட்டாங்களோ எத்தனை கேள்வி பதில் சொன்னாங்களோ தெரியல. வாங்க முதல்ல இதுக்குள்ளே போவோம். நீங்க எங்க போனாலும் உங்களுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை கோசை இருந்ததுன்னா உங்களுக்குள்ள ஒரு அபரிமிதமான உற்சாகம் கரபுரண்டு ஓடும் இல்லையா? அப்படிதான் அண்ணனை கேள்வி கேட்டுட்டு இருக்கும்போது பின்னாடி வாழ்க வாழ்க வாழ்கன்னு வெளியில சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனத்துக்கோ தெரியல. உங்க ஒரு குறிப்பு அப்படியே தேங்காயில சூடத்தை வச்சு கொளுத்தி ஆரத்தி எடுத்து வரவேற்காக ட்ரெயின் நினைக்கிய அந்த கிராமத்துக்கு இப்பதான் பஸ்ஸே வந்திருக்கான். அதனால அந்த பஸ்ஸை ஏகத்துக்கும் கொண்டாடுதாக. நீங்க ஹெல்மெட் போடல அப்படின்னா உங்களை தட்டி கேட்கறதுக்கு யமனே வருவார். அப்படிதான் இங்க நடந்திருக்கு. யமன் அப்படியே சரட்டுன்னு வந்து ஹெல்மெட் போடல, கயரை வச்சு சரட்டுன்னு தூக்கிடுவேன் அப்படின்னு மிரட்டோன்னு வண்டி ஓட்டி வந்து ஒரு பயந்து உணரலா. யமனை நாங்க எப்படினாலும் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கு எங்க ஐயன் சிவன் இருக்காரு அப்படின்னு 64 நாயன்மார்களுடைய கெட்டப்ப போட்டு அப்படியே அந்த கிரிவல பாதையை சரசரசரன்னு சுத்தி வந்தா யமனே கொஞ்சம் ஓரம் கட்டி தானே நிக்கணும். அயலக தமிழர்கள் விழா அப்படின்னு ஒரு விழாவை நடத்துறாங்க. அந்த விழாவில் முதலமைச்சர் ஐயா எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதுல ஒரு பாப்பா தமிழ் தாய் வாழ்த்து பாடினாங்க. அந்த பாப்பா நம்ம ஊர் பாப்பா இல்ல, பர்மா பாப்பா. அந்த பாப்பாவுடைய தேன் குரல்ல தமிழ் தாய் அப்படியே தாண்டவம் ஆடுனா பாருங்க. நீராறும் கடல் உடுத்தன்னு நம்ம உள்ள முங்கி எந்திக்கிறது மட்டும்தான் பாக்கி. நீராறும் கடலுடுத்த நிலவரந்த கிளிலுலகும் சீராரும் வதனமின திகவரத கண்டமிது திக்கனமும் அதிச்சிருந்த திராவிடனம் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே. அப்படியே அந்த விழாவில் நம்ம முதல்வர் ஐயா என்ன சொன்னார்னா, நீங்க வெளிநாட்டில் எங்கனாலும் போங்க, உலகத்தில் எந்த மூலையிலனாலும் இருங்க, ஆனா வருஷத்துக்கு 2 வாட்டி நம்ம ஊருக்கு வந்து உங்க அப்பா அம்மா பாட்டி தாத்தாவை வந்து பார்த்துட்டு போயிருங்கய்யா அப்படின்னு சொல்லி சில பல விஷயங்களை எடுத்து போட்டான். மொழிப்பற்று இனப்பற்றும் தான் நமக்கு உண்டு. அது மொழிவெறியா இனவெறியா நாம எப்பவும் மாற மாட்டோம். நமக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க. ஒரு தாய் மக்களா வாழணும். உங்களுடைய கல்வியும் அறிவும் தான் உங்களை காக்கும்.
அறிவும் உழைப்பும் தான் உங்களை தூரத்துக்கு இவ்வளவு உயரத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இதை மட்டுமே நம்பி உங்க வாழ்க்கை பயணத்தை தொடருங்க. நம்ம இலக்கியத்தை வச்சு தமிழர்களின் பழம்பெருமையை நான் பேசினப்போ கற்பனைவாதிகள் சில கிண்டல் பண்ணாங்க, இன்னும் சிலர் இனவாதிகள்னு நம்மளை பழிச்சாங்க. இலக்கியத்தில் இருப்பதெல்லாம் வரலாறாகாதுன்னு சொன்னாங்க. ஆனா தமிழ் நிலம், தமிழ்நாடு குறித்து நம்ம இதுவரை சொல்லி வந்ததெல்லாம் புனைகளோ அரசியலுக்காக சொன்னதோ இல்லைன்னு இப்ப நிரூபிச்சிட்டோமா இல்லையா? வரலாற்று ஆதாரங்களை தேடி எடுத்து ஆய்வுக்கு உட்படுத்தி உலக அறிஞர்களையே ஏத்துக்க வச்சோமா இல்லையா? நம்ம திராவிட மாடல் அரசு இந்த வரலாற்று கடமையை செஞ்சு காட்டி இருக்கிறதா இல்லையா? கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா 4000 ஆண்டு பழமையான வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் இன்னைக்கு உறுதியாகிருக்கு. கீழடியில நெல்மணிகள் பயிரிடப்பட்டதற்கான சான்றுகள் கிடைச்சிருக்கு. அந்த காலத்திலே கல்வி பெற்றவர்களாக தமிழர்கள் இருந்திருக்கிறோம். எங்களுக்கு தான் தாத்தா பாட்டி இல்ல, அம்மா அப்பா இல்லையே, நாங்க என்ன செய்யட்டும் அப்படின்னு பல பேர் கவலைப்படுவீங்க. அது எனக்கு தெரியும். நான் எதுக்கு இருக்கேன்? அண்ணனா அப்பாவா எல்லாமாவா நான் இருக்கிறேன். லெட்டர் போடுங்க, போன போடுங்க, சரன்னு கிளம்பி வாங்க. உங்களுக்கான எல்லா விஷயங்களும் இங்க ரெடியா இருக்கும். உங்க தாய் வீட்டுக்கு வந்து நீங்க இருந்து சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு வாருங்க. மொழி சிதைஞ்சா இனம் சிதையும், இனம் சிதைஞ்சா நம்ம பண்பாடு சிதைஞ்சிடும், பண்பாடு சிதைஞ்சா நம்ம அடையாளம் போயிடும், அடையாளம் போயிட்டா தமிழர்னு சொல்லிக்கிற தகுதியை இழந்துடுவோம். நீங்க எங்க வாழ்ந்தாலும் ஒற்றுமையா வாழுங்க, அந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுங்க. அதே வேளை தமிழ்நாட்டுக்கு அடிக்கடி வாங்க, அங்க உள்ளவர்களுக்கு தமிழ்நாட்டின் பெருமைகளை எடுத்து சொல்லுங்க. உங்க சகோதரனா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதலமைச்சரா இருக்கான்னு மறந்துடாதீங்க. நமக்காக தமிழ்நாட்டில் ஒரு சகோதரன் இருக்கான், தமிழ்நாட்டில் இருக்கான்னு நம்பிக்கையோடு வாழுங்க. அனைவருக்கும் பொங்கல் மற்றும் தமிழகத்தின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த அளவில் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அப்படியே கவுண்டருக்குள்ள போறோம். அப்படியே நெகிழ்ந்த தருணத்தை செத்த இடத்துல சடக்குன்னு உடைச்சு விட்டாங்க அக்கா. ஆனா உடைக்கல, அவங்க சில விஷயத்தை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருந்ததுங்க, ஆனா இப்ப அது என் கண்ணு முன்னாடி இல்லை. ஏன்னா அது டிஎம்கே போய் முங்கிருச்சு அப்படின்னு வருத்தத்தை சொல்றாங்களாம். காங்கிரஸ் திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். காங்கிரஸ் திமுகவினுடைய முழு அடிமையாக மாறினதுக்கு அப்புறம் அது காங்கிரஸ் கட்சியும் கிடையாது, அது தேசிய கட்சியும் கிடையாதுங்க. இன்னைக்கு அதுதான் இருக்கிற யதார்த்தம். அடுத்து ஒரு கேள்வியை அக்காட்ட கேட்டாங்க. எதுக்கு எடுத்தாலும் நம்ம மோடியாவை சரட்டு மதுரைக்கே டிராவல் பண்ண விடுதீங்கள, என்ன ரீசன் கேட்டா இங்க பாருங்க, அம்மா மீனாட்சியை ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு கோயம்புத்தூர் எப்படியோ அதே மாதிரி ஐயாவுக்கு மதுரை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஒருவேளை இட்லிக்கு ஆசைப்பட்டு அந்த பக்கம் போவாங்களோ என்னமோ தெரியல. தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வந்து தலைவர்கள் வந்தாகணும். ஒண்ணு. ரெண்டாவது, பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை வருகின்ற பொழுது கோவைக்கு வந்தார். அடுத்தது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார். அதனால மதுரை என்பது எங்களுக்கு அந்த தென் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய எழுச்சிக்கும் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம். ஐயா, ஒரு தோசையில பங்கு ஓட்டு கேட்க வேண்டியது கூட பிறந்தவங்களுடைய கூட இருக்கக்கூடிய உரிமை தான். ஆனா நீ முழு தோசையை வச்சுக்கோன்னு சொல்றது எங்க கடமை. அப்படித்தாங்க, கூட்டணியில ஆட்சி பங்கு கொடுக்கணுமா வேணாமாங்கிறது கேட்கறத உரிமை. ஆனா தனித்து தான் நாங்க ஆட்சி அமைப்போம், நீங்க வேணா ஜெயிச்சு நீங்க ஆட்சி அமைச்சுக்கோங்க, நாங்க ஒன்றும் சொல்லல அப்படின்னு சொன்ன ஆள் யாருன்னு வாருங்க. கேட்கறது அவங்க உரிமை. நாங்க ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டும் என்பதை எப்பயுமே நம்ம இங்க வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது, நம்ம தனிப்பட்ட கட்சியுடைய ஆட்சி தான். அதுல எந்த சந்தேகம் இல்லை, கூட்டணி ஆட்சியெல்லாம் இருக்காது, அதுல முதல்வர் உறுதியா இருக்காரு. தடக்குன்னு இந்த விஷயத்தை நம்ம ஆளுக குடுன்னு போய் செல்வ பெருந்தகைட்ட சொன்ன உடனே, ஐயா எங்களுக்கு தலைமை டெல்லியில் இருக்காங்க, அவங்களுக்கு தலைமை இங்க இருக்காங்க, அவங்க 2 பேரும் கூடி பேசி முடிவெடுத்து சொல்லுவாங்க. அதுக்கு இடையில மற்றவங்க சொன்னாங்கன்னா அது அவங்க தனிப்பட்ட கருத்து, இதுல வேற ஒண்ணு இல்லை, நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டார். அவரவர்கள் ஒரு கருத்து இருக்கு, முடிவெடுக்க போகிறவர்கள் எங்களுடைய அகில இந்திய தலைமையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையும் நாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடத்திட்டு இருக்கோம். ஒரு குழு அமைச்சிருக்காங்க திரு கிரீஷ் சோடங்கர் தலைமையில மீண்டும் பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கு. அந்த பேச்சுவார்த்தையில
எல்லாமே சுமூகமா முடியும் என்று முழுமையாக நாங்கள் நம்புகிறோம். அப்படியே குடுன்னு இதை தூக்கிட்டு ஓடியாந்து பெரியசாமி கிட்ட சொன்ன உடனே இங்க பாருங்க, என்னதான் நீங்க இப்படி சொன்ன ஆளுக்கு தெரிஞ்சு ஒண்ணு அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும். விடுங்க, நடக்கிறது எல்லாமே வேற மாதிரி தான். அபிஷியல் அன்அபிஷியல் எல்லாம் பின்னாடி தெரியும்ட்டார்லாம். அதை எங்க தலைவர் முடிவு பண்ணுவார். அதாவது யார் வேணாலும் எது வேணாலும் கேட்கலாம். அது முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் எங்களுடைய இயக்கத்தை பொறுத்தவரை எங்கள் தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் எங்கள் தலைவர் முடிவு. அப்படியே செல்வப்புறத்தை கேட்ட ஐயா அப்படியே லைட்டாக தனி விமானத்தில் சிங்கத்தை கூட்டு போயிருக்காங்களே, என்ன நடக்கும் அப்படி ஒன்றும் இல்லைங்க. அவங்க அங்கேருந்து மெனாவிட்டு கூட்டு போய் என் கண்டிஷனுக்கெல்லாம் கையெழுத்து போடுறதா இல்லையா அப்படின்னு கூட்டு போயிருக்காங்க. பாவம் வலையில மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு கிடக்கு. கையெழுத்து போட்டிருக்காதாங்கிறத நாளைக்கு தெரிஞ்சிருங்கார். சிங்கம் வாயில் தானாக மாட்டிக்கொண்ட ஒரு கதை சொல்லுவார்கள். அது போன்று ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சிறப்பாக விசாரித்துக் கொண்டிருந்தது. இந்த விசாரணையில் மிரட்டல் வரப்போவதில்லை, நியாயமான விசாரணை நடந்திருக்கும். ஆனால் சிபிஐ விசாரணை என்ற பெயரில் பாஜக தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொண்டு அனைவரையும் துன்புறுத்தி இப்பொழுது தவேகாவின் தலைவரையும் சென்னையிலிருந்து டெல்லி அழைத்திருக்கிறார்கள். இது ஒரு அரசியல் ஒப்பந்தத்திற்கான முயற்சியை அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஒருபோதும் பாஜகவுடைய முயற்சி வெற்றி பெறாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லோரையும் அச்சுறுத்த வேண்டும். தன்னுடைய அரசியல் ஒப்பந்தத்திற்கு வந்தால் பொலிட்டிக்கல் அக்ரிமெண்ட் எல்லாமே காணாம போய்விடும். எதை வேண்டுமானால் திரும்ப பெறுவார்கள். ஒத்து வரவில்லை என்றால் என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ, பிரச்சனை ஏற்படுத்த முடியுமோ அனைத்தும் ஏற்படுத்துவார்கள். அவர்களுக்கு சாதகமாக வரவில்லை என்றால் அனைத்தையும் சிதைப்பார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. அதாவதுங்க, எங்க கிட்ட என்னென்ன எவிடன்ஸ் எல்லாம் இருக்கோ அதை தூக்கி போட்டுருவோம்ல. நாங்க போடாம என்னத்துக்கு இருப்போம்? எங்களுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க. ஆனா எங்களுக்கு ஒரு டவுட் இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட சதிகிதி இருக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னது நம்ம வானதி அக்கா. கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர்கள் பல்வேறு சமயங்களில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதில் ஏதோ ஒரு சக்தி அங்க மக்களை அந்த கூட்டம் தொடர்பாக ஒரு விபத்தோ அல்லது வேற ஏதோ ஒரு சதியோ இருக்கின்றதோ அப்படிங்கிற சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறதுங்கிறத நாங்க குறிப்பிடுறோம். அதனால அந்த சந்தேகத்துக்கு சிபிஐ விசாரணை கொடுத்திருக்கு. பாப்போம். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் தான் சுப்ரீம் அத்தாரிட்டி ஃபார் எனி இன்வெஸ்டிகேஷன். சப்போஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடிய அபிஷியல்ஸ் இதுல இன்னும் கூட நிறைய பேர்த்தோட பங்கு இருக்கு, கருத்து இருக்கு, இல்ல அவங்களை விசாரிக்கணும்னா அவங்க அதை பண்ணுவாங்க. அதுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இல்லை. எங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் இருந்தா நாங்களே கொடுத்திருப்போம். பட் எங்களுக்கு we strongly believe, we strongly suspect something had happened. அப்படியே நம்ம கௌதமி அக்கா மனசுல இருக்கிற ஆசையை டப்புனு போட்டாள்ல. நானும் ஜெயிச்சு சீட்டு வாங்கி நின்று ஜெயிச்சு எம்எல்ஏ வாங்கி சட்டசபையை கலக்குன்னு கலக்குவேன் அப்படின்னு சொன்ன உடனே எந்த தொகுதியில் நிற்க போறேன்னா ராஜபாளையம் தொகுதியில்ட்டாங்க. நம்ம ஏரியா வச்ச விட்டு கொடுத்துட முடியுமா? அதாவது ஒரு சில விஷயங்களை மனசு அந்த ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு தமிழ்நாடு முழுவதுமே என்னுடைய ஊர், என்னுடைய மக்கள். ராஜபாளையம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அறிமுகம் ஆனதில் என் மனசில் ஒரு நீங்கா இடம் பிடிச்சிருக்கு. இது அங்கே இருக்கிற மக்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை. அவங்களுக்கு இந்த தேர்தலில் அவங்களுக்காக போட்டியிட்டு அவங்களுக்கு இன்னும் வேலை செய்யக்கூடிய, பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். இருந்தாலும் இல்லைன்னாலும் கூட என்னுடைய அவங்களுக்கான சேவை கண்டிப்பாக தொடரும். அப்படியே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியிலேருந்து ஒரு ஐயாட்ட போய், ஐயா நீங்கள் கூட திமுக கூட ஏதோ கொஞ்சம் கச்சமுச்சான்னு பேசிதீங்களாம்லா அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க, பொங்கல் வந்துச்சுன்னா கரும்பு தந்தாங்களா, இது தந்தாங்களா, துணி தந்தாங்களா அப்படி எல்லாம் பேசத்தான் செய்வாங்க. உடனே அதுக்கெல்லாம் உடனே டப்புனு இது பண்ணிடக்கூடாது. சில உண்மைகள் இருக்கலாம், சில பொய்கள் இருக்கலாம், சில நழுவல்கள் இருக்கலாம், சில கழுவல்கள் இருக்கலாம் அப்படின்னு அவரும் கழுவிக்கிட்டே போறார். யாருன்னு பாருங்க. தேர்தல் நேரத்தில் பலவிதமான யோகங்கள், பலவிதமான பேச்சுக்கள், உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். நீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்றதை பொறுத்து இருக்கு. ஊடக நண்பர்கள் இது இன்னும் முடிவு எடுக்கல. எல்லாரும் சந்தோஷமா இருங்க, ஒத்துமையா இருங்க, ஒன்றுபட்டு இருங்க. இதைத்தானே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கு ஏயா இவ்வளவு வகுறு எரியுது? ஏன் இதை நீங்க இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு ரகுபதி ஐயா கேட்கார். பதில் யார் சொல்லுவா? பாவம், பலருக்கு கோபம் வருகிறது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், பசி இருக்க கூடாது, எல்லோரும் சமம், சமத்துவம் என்று சொல்லுவதில் என்ன தவறு? நமக்குள்ள எதற்கு ஏற்றத்தாழ்வு?
எல்லோரும் சமம் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான திட்டத்தை தருகிற அந்த திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு இந்தியாவிலேயே பேசப்படுகிற ஆட்சியாக அமைந்திருக்கிறார்கள். மற்ற மாநிலங்களில் இருக்கின்றவர்கள் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த முதலமைச்சர், எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற முதலமைச்சர் நமக்கு கிடைக்கவில்லையே என்று எண்ணுகிறார்கள். இன்னும் சில இத்தனை திட்டங்களை தருகிற முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருக்கிறார், நம்முடைய மாநிலங்களில் இத்தனை திட்டங்களும் வரவில்லை என்று எண்ணுகிறார்கள். எனவே அந்த அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையிலே உயர்த்தி நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய ஜிடிபியை இரட்டை இலக்கத்திற்கு 11.9% இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிற அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசு. இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் இரட்டை இலக்கத்தை தொட முடியாத நிலையிலே முதன்மையான இடத்திற்கு இன்றைக்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம் நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை. திண்டுக்கல்ல மழை பெய்யுது, அப்படியே ஓரமாக ஒதுங்கி நின்றுட்டு பச்சேரி போயிடுவான் அப்படின்ட்டு ஒருத்தன் அங்கிட்டு ஒதுங்கி இருப்பான் போல் இருக்கு. அவனுக்கு என்னன்னா மழை ரொம்ப பெய்து, நீ பசை பிடிச்சி இதை பிடிச்சி போனால் லேட் ஆகுன்னு சொல்லி அங்கே இருக்கிற வண்டியை எடுத்து சடக்குன்னு போயிட்டான். கடைசியில் பார்த்தா அவன் களவாடி பையன் தூக்கிட்டு ஓடிட்டான்னா வண்டியை. பழையபடி எங்கே வரோம்? ராஜஸ்தானுக்கு போகிறோம். அங்கே வாருங்க, ஒருத்தர் பள்ளிக்கூடத்திலேருந்து புள்ளக்காடை பைக்கில் கூட்டியாந்துருக்காரு. வண்டி நின்ன உடனே என்ன செய்யணும்? முதல் வேலை, இதெல்லாம் வந்து விழிப்புணர்வில் இருக்குது. சுவிட்சை ஆஃப் பண்ணிடணும், சாவியை போட்டு ஆஃப் பண்ணிடணும். அதை விட்டுட்டு வண்டியை ரன்னிங்லேயே இது பண்ணி ஒரு பையில இறக்கி விட்டோட இந்த புள்ள என்ன பண்ணிருக்கேன், அதை இறக்கி விட்டார்ல டைம் ஆச்சுன்னு சொல்லி ஆக்சிலேட்டர் முறுக்கிடுச்சு. மொத்தமாக போய் விழுந்து பிள்ளைக்கு காயமாயிட்டு போட்டுச்சு. தயவு செஞ்சு வண்டி ஓட்டுறவங்க நின்ன உடனே சாவி ஆஃப் பண்ணி கையில் எடுத்துருங்க. ஜார்க்கண்டில் ஒரு பெரிய நகை கடைங்க. அந்த நகை கடையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் சுட்டா தங்கத்தை பூரா தூக்கிட்டு வந்துடலாம்னு ஐடியா பண்ணி போயிருக்காங்க. அங்கே போய் துப்பாக்கி எடுத்து சுடவும் செஞ்சுருக்கான். அதில் ஒரு தென்னாவட்டிக்கா ஒரு தம்பி, அங்கே வேலை வைக்கிற தம்பி, அலாரத்தை எடுத்து நமக்கு நம்பிக்கிட்டான். அது குய்யா முறையான்னு கத்தவொடனே இவங்க அதை எதிர்பார்க்கல, ட்ரைனிங் இல்லையில, அதனால போட்டு ஓடியா விட்டாங்க. அலாரத்தை இன்னும் சத்தமாக வைங்க. அடுத்து பழையபடி ராஜஸ்தானுக்கு வாரம். அங்கே வாருங்க, திடீர்னு கொடை காணாமல் போகுது. என்னையா கொடை காணாமல் போகுதுலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்குறான். நான் சொல்லுது, நம்ம மலைக்கு பிடிப்புமே கருப்பு கொடை, அந்த கொடை இல்லை, சாமிக்கு வெள்ளியில் கொடை செஞ்சு பின்னாடி வைப்பாள்ல அந்த கொடை. அது கண்ணை உறுத்திக்கிட்டே இருக்கு. ஆமாம், வெள்ளி விலை ஏறிட்டே இருக்குல்ல, தூக்கிட்டு ஓடிடுதான். சாமியும் பிடிக்க மாட்டேங்க, ஆளும் பிடிக்க மாட்டேங்க. அம்மா வாருங்க, கடைக்கு போய் சாமான் அங்கே போயிருக்கு. பொங்க சாமான் நினைச்சாலும் சரி, வேற என்னாலும் நினைச்சாலும் சரி, அது வாட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் எடுத்து போட்டு எல்லாம் பார்த்துவிட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல போகிறேன்னு சொல்லிடுச்சு. எடுத்து போட்ட ஆளுக்கு கடுப்பாமா இல்லையா? அது கடை உணரான், காலில் விழுந்து ஐயோ ஒரு பொருளாவது போடியா பண்ணிட்டு போமா, இப்படி பண்ணாதவான்னு கதறி இருக்கா அப்படி. அதனால் கடைக்காரங்க இனிமேல் என்ன செய்யுங்க, டிஸ்பிளே ஐட்டம்னு தனியாக தொங்க விட்டுருங்க. கடையில் இதெல்லாம் இருக்கு, வெளியில இருந்தே பார்த்துட்டு வேணும்னா உள்ளவா இல்லைன்னா வராதன்னு போடே போட்டுருங்க. அப்பதான் நல்லா இருக்கு. சரி மக்களே, பண்டிகை மூடில் இருப்பீங்க, அதே நேரத்தில் தர்பாரில் இருக்கிற எல்லா விஷயங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க இல்லையா?
அதனால் என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு தேவையோ அப்படியே ஒதுக்கி வைங்க, மற்றதெல்லாம் தூக்கி தூர வைங்க. சரிங்களா? வாழ்க்கையில் அப்படி தான், நமக்கு தேவையானதை பக்கத்தில் வச்சுக்கிறணும், தேவையில்லாத தூரமாக வச்சுக்கிறணும். ஓகே, அடுத்த தர்பாரில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா